எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு முதல்ல அடிகனமான கடாய் எடுத்திருக்கேன். அந்த கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நம்மளோட விருப்பப்படி 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இதில் துருவின சுரைக்காய் சேர்க்கிறேன். நான் சுரைக்காயை தோலெல்லாம் எடுத்துகிட்டு துருவிட்டு சேருங்க. நான் சேர்க்கும் பொழுது அதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது இல்லைங்களா, அதனால் நெய்யில் சேர்ந்த உடனே சடன்ட்டு தெறிக்க ஆரம்பிச்சிடும். அது போல் தெறிக்காமல் இருக்கணும்னா கவனிச்சுட்டு தண்ணி நிறைய இருந்ததுன்னா தண்ணியை லைட்டாக புழிஞ்சிட்டு சுரைக்காயை இதில் சேர்த்து வதக்கி விட்டு இது போல் ஃப்ளாட்டாக செஞ்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேமில் 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணும். இது நடுவில் 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுடுங்க. அப்படி செய்யும் பொழுது தான் அடி பிடிக்காது. இது அடிகனமான பாத்திரம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஓப்பன் பண்ணலைன்னா கூட அடி பிடிக்காது. ஆனால் கொஞ்சம் மெலிசாக இருக்க பாத்திரம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நடுவில் நீங்கள் ஓப்பன் பண்ணி கலந்து விடுங்கன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த போது இருந்ததை விட தண்ணி அதிகமாகவே இருக்குது. சுரைக்காய் நீர்ச்சத்துள்ள காய் அப்படிங்கிறதுனால இது போல் நல்லாவே தண்ணி பிரியும். இருந்தாலும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஏலக்காய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் 50 கிராம் அளவு நான் சேர்க்குறேன். டெசிகேட்டட் கோகோனட் தான் சேர்க்கணும் அப்படின்றது இல்லை. நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக துருவுற தேங்காய் துருவல் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லா ஃபைனாக துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. 50 கிராம் அளவுள்ள பால் பவுடர் இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட போகிறோம். தேங்காய் துருவல் நீங்கள் துருவி வச்சு துருவிங்க இல்லையா, அதில் சில துருவல் பெருசாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக துருவின பிறகு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை சுற்றி எடுத்திங்கன்னா நல்லா பூவாக வந்துடும். அதுக்கப்புறம் இதில் எடுத்து சேர்த்துக்கலாம். அதே போல் பால் பவுடர் உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்துக்கலாம். இல்லை நல்ல திக்காக காய்ச்சின பால் ஏடோடு இருக்கும் இல்லைங்களா, அந்த பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. இப்போ ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையோட அளவு நான் ஒரு பவுலில் சுரைக்காயை அழுத்தி அளந்து எடுத்து தான் சேர்த்தேன். அதில் 3/4 அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா பால் பவுடர்லேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதனால சர்க்கரை 3/4 அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா சமமான அளவு சேர்த்துக்கோங்க. இல்லை இனிப்பு இதை விட குறைவாக தான் சாப்பிடுவீங்கன்னா பாதிக்கும் 3/4க்கும் நடுவில் இருக்க அளவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த பிறகு இது நல்லா இலக்கம் கொடுத்து வரும். இது நல்லா கலந்து விடணும். நம்ம இதில் சேர்த்த பால் பவுடரும் தேங்காய் துருவலும் சேர்ந்து இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுரைக்காய் அல்வா தான் செஞ்சிட்ருக்கோம். சாதாரணமாக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்யலாம். இருந்தாலும் இதெல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது டேஸ்ட் நல்லா இருக்கும். பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எந்தளவு தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியும் சுருங்கணும், சர்க்கரையோட பச்சை மணமும் போகணும். அதனால மிதமான தீயில் வச்சு நம்ம கலந்து விட்டால் சீக்கிரமாகவே சர்க்கரையோட அந்த பச்சை மணம் போயிட்டு நல்ல ஒரு அல்வா பதத்துக்கு வந்துடும். தேவையான பொழுது நடுவில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டால் போதும். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நெய் அதிகமாக செலவாகாது. மொத்தத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு நெய் தேவைப்படும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஓரளவு நல்லா சுருங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் வெள்ளரி விதைகள் நான் சேர்க்குறேன். வெள்ளரி விதைகள் வறுக்கணும் அப்படின்றது கிடையாது. இது ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஆனால் பர்சனலாக என்ன சொல்லுவேன்னா ஃபுட் கலர் இல்லாமையே நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஃபுட் கலர் இல்லாமல் இந்த ரெசிபியை செஞ்சு நான் அப்லோட் பண்ணியிருந்தால் எத்தனை பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால் ஒரு பிரைட்டான கலருக்காக நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அதனால வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நீங்கள் ஃபுட் கலர்ஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே போல் நட்ஸு நம்ம விருப்பப்படி நம்மக்கிட்ட எந்த நட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் கூட நீங்கள் அப்படியும் சேர்க்கலாம், நெய்யில் வறுத்தும் சேர்க்கலாம். இப்போ மிதமான தீயில் வச்சு நம்ம கலந்து விடுறோம். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா அப்படியே அந்த சர்க்கரை பாகுலாம் கொஞ்சம் மாறி நொரை மாதிரி வந்து லைட்டாக இது கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகும். இந்த கடாயில் ரொம்ப நம்ம பாகம் முறிய விட்டுறக்கூடாது.
அதாவது ரொம்ப டைட்டாகிடும். கடகடன்ட்டு நம்ம வேர்க்கடலை பர்ஃபிலாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு பாகு டைட்டாக ஆகிடக்கூடாது. இது போல் நல்லா பொங்கி வரா மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே அல்வா மாதிரி வச்சுக்கலாம், நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரேயில் நெய் தடவிட்டு இந்த எல்லாத்தையும் இதில் எடுத்து சேர்த்து ஃப்ளாட்டாக செஞ்சுட்டு ஒரு 3/4 வாசி வரைக்கும் ஆறணும். ஃபுல்லாக ஆறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 3/4 பாகம் ஆறின பிறகு நீங்கள் ஸ்லைஸ் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் செய்கிற சுரைக்காய் அல்வா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே வேறு மெத்தடில் சுரைக்காய் அல்வா ரெடி பண்ணி அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுரைக்காயை பயன்படுத்தி அடை கூட செஞ்சுருக்கோம், அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதுபோல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.